இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைக்கு வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை நோக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு எப்படியாக இருந்தேனோ அதே விதமாக உன்னோடும் இந்த நாட்களில் நான் இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, யாக்கோவுக்கு, ஈசாக்குக்கு, மோசேக்கு, எலியாவுக்கு தேவன் மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு தேவனாயிருக்கிறார். எங்கள் முற்பிதாக்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள், அவரோடு நடந்தார்கள், அவரோடு இந்த நாட்களிலே பேசினார்கள், அவர் சொன்ன காரியத்தை செவி கொடுத்து கேட்டார்கள், செய்தார்கள். அவர்கள் இன்றைக்கு நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே அதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இந்த நாட்களிலே இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்று மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து உன்னுடைய பெயரை இந்த நாட்களை இந்த இடத்திலே சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார், நான் உன்னுடனே இந்த நாட்களிலே இருக்கிறேன் என்பதை இந்த உலக ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படியானால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ பேசும்படியாகவும் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாகவும் தேவன் மேன்மைப்படுத்துவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற வேளையிலே சற்று இந்த நாட்களிலே சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் எந்த இடத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களோ, எந்த பாசக்காரர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறீர்களோ, அவர்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே அவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அருமையான அன்பு சகோதரனே, அவர் சும்மா அப்படியாக வாழ்ந்து மரித்து போவதற்கு அழைத்ததில்லை. நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, தன்னுடைய கரத்திலே வைத்து உயர்த்தி மகிழும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களில் நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் அந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாக வேண்டும். அப்படியாக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே ஏனோ தானோ ஒன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி அல்ல, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு உறுதியோடு, ஒரு தைரியத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்ட இடத்திலிருந்து மேன்மை வர வேண்டுமா இருந்தால், அவர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா இருந்தால், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை மட்டும் இந்த நாட்களிலே தெளிவாக செய்யுங்கள். கர்த்தர் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.